Future Vision Study Center, Salem. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்ட் 4ல் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷனில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் கால்ட் ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ. ஸோ இனிஷியலி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆஃப்டர் தட் இன் த இயர் 1976 we are inspired from Russia. ஸோ அப்படி ரஷ்யாவில் இன்ஸ்பயர்ட் ஆகி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ தொடக்கத்தில் இப்போ பெரும்பான்மையான கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து பேஸ் பண்ணி வரும்போது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இனிஷியல் பீரியட்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. சரிங்களா? இட் வாஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ லேட்டர் இட் வாஸ் இன்சர்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லும் போது சோர்சஸ்ல பார்த்துப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தட் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரஷ்யால இருந்தா நம்ம அதை வந்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறது வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ 10 duties, initially 10 duties were added to the constitution. சரிங்களா? இந்த fundamental duties-ல ஆட் பண்ணாங்க. So let us consider fundamental duties is laid in the part 4A article 51A, which is inserted through 42nd amendment 1976. 42nd amendment 1976 பேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண இந்த fundamental duties consist of 10 duties அப்படின்னு நம்ம சொல்லலாம். So it consists of 10 duties through 42nd amendment னு சொல்லுவாங்க. It was recommended by Swaran Singh committee, most important அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the fundamental duties were recommended by Swaran Singh committee, which is established by Indira Gandhi government. So Indira Gandhi அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது HR கோகலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து லா மினிஸ்டரா இருந்தார். ஸோ அப்போ லா மினிஸ்டர் ஆஃப் லா as well as பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது HR கோகலே வாஸ் மினிஸ்டர் ஆஃப் லா, இந்திரா காந்தி வாஸ் த பிரைம் மினிஸ்டர் when the fundamental duties added to the constitution under the recommendation of Swaran Singh committee அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து 76ல ஆட் பண்ணாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 duties. ஸோ 11th டியூட்டி வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் ஆடட் through 86th amendment 2002. So 86th amendment 2002 அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி 11th டியூட்டியை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 11th டியூட்டி வாஸ் இன்சர்டட் த்ரூ 86th amendment 2002 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஓகே, அந்த டியூட்டியோட பேர் தான் 51AK அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ let us consider the inner division of the article 51A அப்படி நம்ம சொல்லலாம். So generally article 51A ன்னு கேட்டா fundamental duties of the citizens அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுல further division we consist 11 duties. Totally we consist 11 duties அப்படி நம்ம சொல்லும்போது A B C D E F G H I J K L M அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. சில கே வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆர்டிகல் 51A அதுல சப் கிளாஸ் A, abide by the constitution, respect national flag, national anthem அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்போ national flag, national anthem சரிங்களா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ அதற்கு அடுத்து வந்து B என்ன சொல்ல வருது, ஆர்டிகல் 51A ல சப் கிளாஸ் B, to cherish and follow the noble ideas that inspired from the national movement. So Indian national freedom, ஸோ அந்த ஃப்ரீடம்ல இருந்த எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான நோபல் ஐடியாஸை ஃபாலோ பண்ணணும், செரிஸ் பண்ணணும், அது மக்கள் கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி பேசுதுன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51 கேபிட்டல் A சப் கிளாஸ் ஸ்மால் C, uphold the sovereignty, unity and integrity of the country. So what is the meaning of the sovereignty? We have explained in preamble of the constitution. ஒரு கண்ட்ரி சாவரின் கண்ட்ரியா இருக்குது அப்படின்னா சோ அதுல எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ் வராத இருக்கிறது தான் சாவரினிட்டின்னு சொல்லுவாங்க. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒற்றுமை ஒருமைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப 51 கேபிட்டல் ஏல ஸ்மால் A, ஸ்மால் B, அதுக்கப்புறம் ஸ்மால் C, நெக்ஸ்ட் ஸ்மால் D அப்படின்னு நம்ம சொல்லலாம். to defend the country and render the national service அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? if the situation arises அப்படி நம்ம சொல்லலாம்.
ஸோ தேவைகள் ஏற்பட்டால் அரசுக்கு தேவையான சேவைகளை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றது தான் இதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அதுதான் டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குதுன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ 51 கேபிட்டல் ஏல ஸ்மால் ஏ பி சி டி வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இ. ஸோ E to promote the social harmony and brotherhood beyond caste, race, religion and linguistic differences அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சாதி மத வேறுபாடுகளை எல்லாத்தையும் கடந்து ஒரு பிரதர்ஹுட்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரத்துவத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சமூக நல்ல இணக்கத்தை மேம்படுத்தணும், ஹார்மனி, சோசியல் ஹார்மனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சமூக நல்ல இணக்கத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பிட்டிருக்கிறது. சரிங்களா? இ. நெக்ஸ்ட் எஃப். சரிங்களா? எஃப் என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ எஃப் preserve the rich heritage of the nation அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? preserve the rich heritage of the nation சொல்லும்போது heritage அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பாரம்பரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பாரம்பரியத்தை நம்ம மேன்மைப்படுத்துவதற்கு என்ன விஷயங்களை வந்து செய்யணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. So the most important thing is to preserve the rich heritage of the country which lies under article 51 capital A subclass of F அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஃப்ல இதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப ஏங்கிறது அபைட் பை ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்டா. ஏ அபைட் பை, பி அப்படிங்கிறது ஃபாலோ த நோபல் ஐடியாஸ், சி த யூனிட்டி இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் டி டிஃபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இ பிரதர்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் எஃப் வந்து ஹெரிட்டேஜ் பத்தி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல நமக்கு என்னெல்லாம் ஃப்ரேசஸ் ஞாபகம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் 51 ஆர்டிகல் கேபிட்டல் ஏ சப்கிளாஸ் ஆஃப் ஜி ஸ்மால் சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜில டு இம்ப்ரூவ் த நேஷனல் என்விரான்மெண்ட் அண்ட் preserve the lakes, rivers and forest அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபாரஸ்ட், ரிவர் இந்த மாதிரியான இயற்கை வளங்கள், என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது சிட்டிசனோட கடமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைச். ஸோ ஹைட்ஸில் வந்து டு uphold the scientific temper as well as humanism அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஹியூமானிட்டியும் டெவலப் பண்ணும், சயின்டிபிக் டெம்பரும் டெவலப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அறிவியல் மனப்பான்மையுடன் கூடிய மனிதநேயம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ சயின்டிபிக்காவும் யோசிக்கணும், as well as ஹியூமானிட்டி பேஸ் பண்ணி யோசிக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஆஃப்டர் தட் small I subclass small I safeguard the public properties அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So from the violences. ஸோ அப்போ வயலன்ஸ் போன்ற மோசமான விஷயங்கள் வந்து நடைபெறும் பொழுது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்க வேண்டியது வந்து ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப அத்தியாவசியமான முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜே. ஸோ டு இம்ப்ரூவ் த எக்கானமி அண்ட் சோசியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. சரிங்களா? ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக இண்டிவிஜுவலாகவும் கலெக்டிவாகவும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா சொன்னா ஜே டு டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கே to provide the education for the children who were the between age of 6 and to 14 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6க்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த இந்த 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனோட கடமை, பெற்றோரோட கடமை, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப சிட்டிசனுக்கும் இந்த டியூட்டி இருக்குது, as well as கவர்மெண்ட்டுக்கு இந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the final one is article 51 capital A la small k said about the education. So it was the 11th duty added through 86th amendment 2002. The remaining 10 duties were added through 42nd amendment 1976, which was recommended by Swaran Singh committee. Indira Gandhi was the prime minister and HR Gokhale was the minister of law during the enactment of the fundamental duties, which is inspired from Russian constitution. So fundamental duties were not a part of initial constitution. It was added through the amendment in the year 1976. So இத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது மேண்டிட்டரி டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுல இந்த பார்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடிய 11 டியூட்டிஸை பத்தி பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல
ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் we are analyzed about the Swaran Singh committee recommendation of 10 duties and additional the duty was added in 2002. So that is education, சரிங்களா, duty to provide the education to the children அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து ஸ்வரன் சிங் ஓரியன்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிகார்டிங்காக ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1999. ஸோ இட் கிவ் த ரெக்கமெண்டேஷன் த இயர் 2000 வேர்ட்ஸில் அது வந்து வருது, ரெக்கமெண்டேஷன் வருது. ஸோ the Justice Verma Committee was formed regarding to the legal provisions for the implementation of fundamental duties அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த லீகல் ப்ரொவிஷன் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ ஒரு சில ஸ்பெஷல் லா எனாக்ட் பண்ணி ஸோ அதன் மூலயமா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அது மட்டும் மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அப்போ அதை ஃபுல் ஃபிளெஜ்டாக அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, தே கிவ் த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த லீகல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஓரியன்டா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். However, Justice Verma Committee provided the analyzed the legal provision regarding the implementation of fundamental duties அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let's take up the first provision that is called the Prevention of Insult to National Honor Act 1971. So the prevention of insult to National Honor Act 1971. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், பொருள்கள், சின்னங்கள் இதை அவமானப்படுத்த நேரிட்டால் அவர்களை வந்து கைது செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி நேஷனல் ஃபிளாக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து இன்சல்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அதை வந்து லீகல் ப்ரொவிஷனுக்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 1971 இருந்துச்சு. ஆனால் டியூட்டி வந்து 76 தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 71 இருந்த இந்த ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே 76 வந்ததுக்கப்புறம் டியூட்டியாக வந்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன்ஷிப் வந்து அதிகமாகுது, இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. தென் த கிரிமினல் லாஸ். ஸோ கிரிமினல் லாஸ், ஒரு சில கிரிமினல் லாஸ் வந்து ஒரு பிட்வீன் த கம்யூனிட்டிஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகமாக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்துச்சு. ஹவவர் ஸோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அதிகமாக சப்ரஸ் ஆகும்போது அவங்கள வந்து கன்சர்வ் பண்ண வேண்டியது வந்து கவர்மெண்டோட கடமை. ஸோ தே வேர் கிரியேட்டட் த Abolition of Untouchability Act in 1955. It was replaced, the name is called Protection of Civil Rights Act 1955 அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ பின்னாடி 1976ல இந்த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை என்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க, PCR ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஸோ திஸ் ஆக்ட் ப்ரொவைட் த லீகல் ப்ரொடெக்ஷன் from the government to the people who were suppressed அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that Indian Penal Code, which was enacted early in the 1860s, but it implemented the sentences regarding the court proceedings அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் சொல்லக்கூடிய வழக்குகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல தண்டனை வழங்குவதற்கு இந்திய தண்டனை சட்டமான இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த கமிட்டி வந்து ஆராயுது, சரிங்களா. ஸோ அப்போ லீகல் ப்ரொவிஷன் பார்த்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் ஆஃப் 1967. ஸோ இதையும் எவால்வேட் பண்றாங்க. The Representation of People Act 1951. It's nothing but the based on the election, the representative who has the qualification to satisfy the laws created by the election commission. So அதை பார்க்கறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது விதிமீறல்கள் இருக்குதா, வயலேஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that the special creation for the Wildlife Protection Act, which is came in 1972 to protect the environment, to conserve the wildlife அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வைல்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமானது, அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் வர்மா கமிட்டி அனாலிசிஸ் பண்ணுது. ஆஃப்டர் தட் the Forest Conservation Act 1988. Forest Conservation Act 1980. So there is a law for the percentage of forest in the particular territory is 33% அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான என்விரான்மெண்டல் ஓரியன்டான ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். ஸோ 33% ஆஃப் த டெரிட்டரி ஷுட் பி பேஸ்ட் ஆன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இன் இந்தியா அந்த அளவுக்கு இல்லை, சரிங்களா. ஸோ அப்போ நம்ம 20+ கேட்டகரியில தான் இருக்கிறதுனால இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இது எப்படி இம்ப்ரூவ் இன்னும் பண்றது அப்படிங்கிறத பற்றியும் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ the following acts are evolved by the committee and
then they have this recommendation to make the implementation effectively அப்படிங்கிறதையும் கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி எப்படி எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூவை கொடுத்தது வந்து ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓரியன்டா பார்த்தோமா, there are two different committees. One committee is forensic committee. It recommends 10 kind of fundamental duties அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that the second committee was Justice Verma committee. It reviewed about the legal provision for the implementation of fundamental duties அப்படின்னு வந்து சொல்லலாம். These act are the key or implementation. They are related to the implementation of the fundamental duties அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரிலேட் பண்ணுறதுக்காக அல்லது எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து 1976 வந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டுக்கும் இதையும் கனெக்ட் பண்ணிக்குது, ரிவ்யூ பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தடை இம்ப்ரவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.